பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைங்கிறது தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பி கொண்டிருக்கிறது நாம் சொல்லணும். எதற்காகனா அவர்கள் கொலை அதாவது அந்த கொலை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களோட விவரங்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். எதற்காகனா திமுகவில் ஆரம்பிச்சு, அதிமுகவில் ஆரம்பிச்சு, பாஜக, அதுக்கப்புறம் தமாகன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி நபர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியில மறைமுகமாக அவருடைய படுகொலைக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இதோட விசாரணைங்கிறது மிகப்பெரிய அளவுல இப்போது சென்று கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த என்கவுண்டர் விஷயம் கூட பல்வேறு விஷயங்களை சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருக்கிறது தான் சொல்லணும். எந்த ஒரு அரசியல்வாதிகளும் சரி, அதுக்கப்புறம் நடுநிலையாக இருப்பாங்களே அவங்களும் சரி, இந்த என்கவுண்டர் அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. எதற்காகனா தானாவே சரண்டர் ஆயிட்டாங்க. அப்புறம் அவர்களுக்கு எதற்காக அவங்க எஸ்கேப் ஆக போறாங்க? எதற்காக இந்த என்கவுண்டர்? எதை மூடி மறைப்பதற்காக அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை அரசியல் கட்சி தலைவர்களும் நடுநிலையாளர்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டேதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அனைத்து அரசியல் கட்சியும், ஒரு அரசியல் கட்சி தவிர்த்து, அதாவது திமுக கூட்டணியை தவிர்த்து மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே என்ன சொல்றாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலை சிபிஐக்கு மாத்துங்க. எதற்காக நீங்க சிபிஐக்கு மாத்த மாட்டீங்க? எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? சிபிஐக்கு மாத்தினா பல்வேறு உண்மைகள் வெளியே வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பல்வேறு கேள்வியில தொடர்ச்சியா கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி அவர்கள் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது மாதிரி இது சிபிஐ விசாரணை கோரி அவர்களும் கோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்காங்க. இது மாதிரி அனைவருமே சிபிஐ விசாரணை கோருக்கின்ற வேலையில திருமாவளவன் அவர்கள் மட்டும் சிபிஐ விசாரணை இதுக்கு வேணாம், போயிட்டு, அதாவது எப்படின்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து அறிவாலயத்துல போயிட்டு மு.க.ஸ்டாலின் அவரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன டீலிங் முடிஞ்சதுன்னு தெரியல. உடனே திருமாவளவன் வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலைக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் தேவையில்லை, தமிழக போலீஸ் விசாரணையே போதும் அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டு காட்டுறாரு. இதை ரஞ்சித் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். எதற்காக, அதாவது நேரடியா சொல்லலாலும் மறைமுகமா திமுகவுக்கு பல்வேறு கொஸ்டின், அதாவது கேள்விகளை கேட்டு திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் புதைக்க இடம் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் மிக கடுமையா விமர்சனிக்கிறாரு. உடனே எங்க தலித் ஓட்டுக்கெல்லாம் நமக்கு போயிடுமோ, தலித் ஓட்டுலாம் நமக்கு எதிராக திரும்பிடுமோ அப்படிங்கிற பயத்துல மு.க.ஸ்டாலின் அவர்களை ரஞ்சித்து போட்ட மறுநாளே போயிட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி வீட்டுக்கு போறாங்க. ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ஆறுதல் சொல்றாரு. இது மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் நேற்று ரஞ்சித் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட், அவர் கொடுத்த ஒரு பேட்டி தமிழக அரசியலத்துல அது முக்கியமா பார்த்தா விசிகாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திக்குன்னு தான் சொல்லணும். எதற்காகனா, நாங்க 2021 திமுக தான் வாக்களிச்சோம், அப்புறம் 2024 திமுக தான் வாக்களிச்சோம், எங்களுக்கு ஏன் வாக்களிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்களே, மறுபடியும் இது மாதிரி நடந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு எதிராக நாங்க செயல்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது சொன்ன உடனே திமுக தலைமையிலிருந்து மிகப்பெரிய, அதாவது தலைமையிலிருந்து இப்போ அவங்க மறைமுக உத்தரவு பேர்ல திமுக ஆட்டின் சார்ந்தவங்க நிறைய பல பேர் அது வரைக்கும் திமுக ஆட்டிங் ரஞ்சித் அவர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாந்துருந்தாங்க. தனக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசிட்டாருன்றதுக்காக ரஞ்சித் அவர்கள் பல்வேறு முறையில தரங்கட்ட முறையெல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ரஞ்சித், நீ எங்க இருந்த, திராவிட எல்லாம் நீ எல்லாம் வந்திருக்க முடியுமா, உன்னெல்லாம் இது பண்றாங்களா, உன்னெல்லாம் வளர விட்டுருப்பாங்களா, அது மாதிரி சாதிய தாக்குதல்கள் ரஞ்சித் மேல தொடர்ச்சி வந்துட்டு தான் இருக்கு. இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய விசிகா திமுக கூட்டணியில பொட்டி பாம்பாக ஒட்டுணையாக அடங்கி இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். எவ்விதமான ஒரு வார்த்தையுமே சொல்லல. எந்த விதமான, இது வரைக்கும் ரஞ்சித்தை பத்தி விமர்சிருக்காங்க, உனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரஞ்சித் விமர்சிக்கிற திமுகவோட ஐடி விங்க பத்தி ஏதாவது ஒரு சொல்லியிருக்கணும். அதை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசவே திருமாவளவன் அவர்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக ரஞ்சித் அவர்கள் செயல்பாடு விசிகாவோட ஓட்டு வங்கி பதம் பார்க்கிறதுன்னு நம்ம சொல்லணும். அவருடைய நீளம் பண்பாட்டு மையம் பல்வேறு கிராமங்கள்ல அதாவது தலித் மக்களுக்கு தேவையான படிப்பு உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரியான, அப்புறம் அரசு உதவிக்கு, அதான் அரசு வேலைக்கு, இது மாதிரியான பல்வேறு உதவிகள் நீளம் பண்பாட்டு மையம் செஞ்சுட்டு இருக்கு. இதை விசிகால ஆரம்பத்துல இருந்து பல்வேறு புகழ்ச்சிகள் இருந்தாலும்
தற்போது ரஞ்சித் அவர்களுடைய அந்த இப்ப சமூகத்தை செயல்படுங்க வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கு. அவர் வந்து எங்க பிஎஸ்பியோட கட்சியில கூட சேர்ந்து அது ஒரு மாநில தலைவராக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த கட்சியோட செயல்பட்டராக மாறி வந்து திமுக விமர்சிக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அவங்க வந்து தனிச்சே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல் பண்ண, அதாவது ரஞ்சித் அவர்கள் வந்து தனித்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா விசிகாவோட ஓட்டு வங்கி வந்து மிகப்பெரிய அளவில் அடிபடும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் இப்போ வந்து இந்த சம்பவம்லாம் போயிட்டு இருக்கு. இதை வந்து விசிக தரப்புல வந்து ஏன் ரஞ்சித் இப்படி பண்றான், நம்ம வந்து இந்த டைம்ல வந்து திமுக சாதகமா பேசினா தலித் ஓட்டுகளை வந்து நம்ம இலக்க நேரிடுமே, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ரஞ்சித்துக்கு ஆதரவா பேசினாலும் திமுக கூட்டணியில இருந்து மிகப்பெரிய அளவு நெருக்கடி வருமே, எலெக்ஷன் இடத்துல வந்து நமக்கு ஆப்பு வச்சிருவாங்களே திமுக காரங்களாம், நமக்கு வந்து வேலை செய்யாம போயிடுவாங்களே, இப்படி வந்து இரண்டாம் கட்ட மனநிலையில தான் விசிக தற்போது இருக்கு. அந்த அளவுக்கு வந்து விசிகா வந்து இந்த பக்கமும் சாய முடியாம அந்த பக்கம் சாய முடியாம பொட்டி பாம்பாக விசிகா தற்போது வந்து இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க பார்த்தா அது மாதிரிதான் இருக்கு. இந்த பக்கம் தாவ முடியல, அந்த பக்கமும் தாவ முடியல. ரஞ்சித்துக்கு ஆதரவா பேசினா திமுகவோட பகையை வந்து சம்பாதிக்க வேண்டி வரும். திமுகவுக்கு ஆதரவா பேசினா தலித் மக்களுடைய பகையை வந்து சமாளிக்க வேண்டும். அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தலித் மக்களுடைய சமூகத்திடையே பார்த்த ஒரு பிரபலமான ஒரு மனிதர், பல்வேறு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறதால தலித் மக்களை வந்து பல்வேறு நபர்கள் வந்து அவரை வந்து கடலை கூட பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து தலித் மக்களிடையே இப்ப ஒரு பிரபலமான மனிதராக இருக்கிறதால திமுகவுக்கு ஆதரவா திருமாவளவன் சுத்தமா பேச முடியல. ஒருவேளை திமுக ஆதரவா பேசினா தலித் மக்களுடைய எதிர்ப்பு வந்து சம்பாதிக்க வேண்டியதா வரும். தலித் மக்களுக்கு ஆதரவா, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு இது மாதிரி ரஞ்சித்துக்கு ஆதரவா பேசினா திமுகவோட பகையை வந்து சமாளிக்க முடியும். இது மாதிரிங்கிற ஒரு மதில் மேல் பூனியா தான் திருமாவளவன் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க பல தலித் சமூகங்களுடைய இருக்கிற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நீலம் பண்பாட்டு மையம் வந்து ஊடுருவி பல்வேறு நற்காரியங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதால இப்பவே வந்து விசிகாவுக்கும் நீலம் பண்பாட்டுக்கும் ஒரு சில, அதாவது அவங்க உள்ளுக்குள்ள அந்த உரசல்கள்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா வெளியில வந்து அதை பத்தி காட்ட மாட்டாங்க. ரஞ்சித் அவர்கள் நேரடியா அரசியல் வந்துட்டாருன்னா விசிகோட மிகப்பெரிய அளவுல ஓட்டு வங்கியது பாதிக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில தான் இப்ப நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. இது எப்படியாச்சும் தடுக்க வேண்டும், ரஞ்சித் எப்படியாச்சும் வந்து வாயை அடக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் விசிக வந்து தற்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறதாக அந்த கள நிலவரங்களை வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம் மக்களே.